ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது 2024ல ரிலீஸ் ஆன மை நேம் இஸ் லோக்கிவான்ற கொரியன் கதை. நம்ம எல்லாருக்குமே தாய் நாடுனா ரொம்பவே ஸ்பெஷல். அதுலயும் சிலருக்கு நேஷனல் ஆந்தம் கேட்டாலே கூஸ் பம்ஸ் வர அளவுக்கு ரொம்பவே அட்டாச்மெண்டா இருப்போம். ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நாட்டோட ஆட்சியாளர் பண்ற டார்ச்சர் அண்ட் ரூல்ஸால எப்படியாவது தன்னோட தாய் நாட்டை விட்டு வெளியில போனா போதும்னு தன்னோட உயிரையும் பணைய வச்சு குடிமக்கள் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ற நாடுதான் வடகொரியா. உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில இருந்து இன்னொரு எண்ட்ல இருக்கிறவங்களோட நம்மளால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும். நாம இப்ப நினைச்சா கூட பாஸ்போர்ட் விசா எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க வேணா போலாம், எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணலாம், நமக்கு இஷ்டப்பட்ட கருத்துக்களையும் சொல்ல முடியும். பட் அதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய வடகொரியாக்குள்ள என்ன நடக்குதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. பிகாஸ் அவங்கள பத்தின நியூஸ் வெளியே வராது அண்ட் அவங்களால நம்மள மாதிரி இன்டர்நெட்டை கூட குளோபலா ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் அந்த மாதிரி குளோபலா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெர்மிஷன் வாங்கி இருக்கணும். அதுவும் குறிப்பா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அண்ட் முக்கியமான ஆளுங்களுக்கு மட்டும்தான் அதுக்கான பெர்மிஷனும் கிடைக்கும். நம்மள மாதிரி சாதாரண பொதுமக்களுக்கு தங்களோட நாட்டுக்குள்ளேயே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு செட்டப்ல தான் இருக்கு. சோ அங்க இருக்கிறவங்களால தங்களோட நாட்டை தாண்டி என்ன நடக்குது, உலகம் எவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்குன்றது தெரியாதது மட்டும் இல்லாம நாட்டோட சுப்ரீம் லீடரோட போட்டோவை எல்லா வீட்லயுமே மாட்டி இருக்கணும். மக்கள் அதிக நேரம் வேலை பார்க்கணும், பேச்சுரிமை கிடையாது. இன்கேஸ் யாராவது தப்பு செஞ்சா குடும்பத்துக்கே தண்டனைன்னு கவர்மெண்ட் பண்ற அநியாயத்தை தாங்க முடியாம நாட்டை விட்டு போறதுக்கும் பல கட்டுப்பாடுகள் இருக்கிறதால சட்டவிரோதமா சொந்த நாட்டை விட்டே தப்பிச்சு போக ட்ரை பண்ணனா அதுல மிகப்பெரிய ட்விஸ்டா இன்கேஸ் தப்பிச்சு போகும்போது சிக்கிட்டா பல சித்திரவதைகளை அனுபவிக்கிறது மட்டும் இல்லாம குடும்பத்துக்கே தண்டனை காத்திருக்கும். இதனால தப்பிக்க ட்ரை பண்ண போறவங்க இன்கேஸ் சிக்கிட்டா கூட தன்னால ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாதுன்னு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல தங்களோட கதையை தாங்களே முடிச்சுக்க தேவையான பொருட்களையும் கையோட எடுத்துட்டு தான் போவாங்க. சோ தன்னோட உயிரை விட்டாலும் பரவாயில்ல, எப்படியாவது நாட்டை விட்டு போயிடணும்னு நினைக்கிற அளவுக்கு சூப்பரான நாட்டை சேர்ந்த நம்ம ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு தான் அம்மாவோட சைனாக்கு வந்தா அங்க தன்னோட அம்மாவை இழந்தது மட்டும் இல்லாம பிரச்சனையிலையும் மாட்டிக்க வேற வழியே இல்லாம இன்னொரு நாட்டுக்கு தப்பிச்சு போற நம்ம ஹீரோ அம்மாவோட கடைசி ஆசைப்படி எப்படியாவது உயிர் வாழணும்ன்றது மட்டும் இல்லாம சட்டப்படி சுதந்திரமா வாழணும்ன்ற லட்சியத்தோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே தன்னோட வாழ்க்கையில வேற விதமான பிரச்சனைகளோட இருக்கிற ஹீரோயினையும் மீட் பண்றாரு. ரெண்டு பேருமே தங்களோட பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்தாங்களா, ஹீரோக்கு தான் ஆசைப்பட்ட மாதிரியே சுதந்திரமான வாழ்க்கை கிடைச்சிச்சான்றத சூப்பரா சொன்ன கதை தான் மை நேம் இஸ் லோக்கி ஒன். வெல்கம் டு சினி தமிழ். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கதையோட ஸ்டார்டிங்ல ரோட்டோரமா படிஞ்சிருக்கிற ரத்தத்தை சுடுதண்ணி அண்ட் துணியை யூஸ் பண்ணி தொடச்செடுக்கிற இவர் தான் நம்ம ஹீரோ லோக்கி ஒன். சோகத்தோட இந்த வேலையை முடிக்கிற மனுஷன் அடுத்த சீன்லயே கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு டீம் ஆஃப் ஃபிளைட்ல உட்கார்ந்துருக்க அப்ப அங்க வந்த ஒரு ஆளு அந்த டீம் கிட்ட தோ பாருங்க தம்பிகளா, நாம லேண்ட் ஆனதும் கூட்டம் கூடாம தனித்தனியா நடந்து போய் போட்டோ எடுக்கிறது ஸ்டாம்ப் பண்றதுன்னு எல்லா வேலையுமே முடிச்சிடுங்க. பயத்தை வெளியில காட்டிக்கவே கூடாது. யாராவது கேள்வி கேட்டா கூட எனக்கு லாங்குவேஜ் தெரியாதுன்னு சமாளிச்சு வெளியில வாங்க, அங்க நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு நைஸா கிளம்ப குறுக்கு வழியில பல தில்லாலங்கடி வேலையை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு வழியா சைனால இருந்து பெல்ஜியம் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகி செம்ம பதட்டத்தோட ஏர்போர்ட் ஆபீசர் கிட்ட பாஸ்போர்ட்டை நீட்டினா அந்தம்மா எதுவுமே கேட்காம சீல் அடிச்சு கொடுத்ததும் அம்மா தாயே நீ நல்லா இருப்பேன்னு அவசர அவசரமா ரெஸ்ட் ரூமுக்குள்ள போன நம்ம ஹீரோ போட்டுட்டு இருந்த கோட்டு சூட்டெல்லாம் கழட்டிட்டு கேஷுவல் ட்ரெஸ்ஸுக்கு மாறி ஏர்போர்ட்டை விட்டு வெளியில வந்ததும் அங்களை கூட்டிட்டு வந்த ஆளுகிட்டயே போய் ஒரு அட்ரஸ காட்டி என்ன அங்க கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்க அந்த ஆளு ரொம்பவே கேஷுவலா தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா கொஞ்சம் செலவாகும்னு சொல்லிட்டு தன்னோட கார்லயே கூட்டிட்டு போய் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் கிட்ட இறக்கி விட்டதும் அதுக்காக நம்ம ஹீரோ கொடுத்த பணத்துல ரத்தக்கரை படிஞ்சிருந்ததை கவனிச்ச மனுஷன் தம்பி இந்த பாவப்பட்ட காசை வாங்கினா எனக்கு தோஷம் வந்துரும்னு திரும்ப கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நம்ம ஹீரோவையும் இறக்கி விட்டுட்டு இன்கேஸ் நீ திரும்ப சைனாக்கு போகணும்னு ஆசைப்பட்டா என்ன கூப்பிடுன்னு ஒரு விசிட்டிங் கார்டையும் கொடுத்துட்டு கிளம்புறாரு. ஆனா நாம ஹீரோவோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே அந்த விசிட்டிங் கார்டையும் கசக்கி போட்டுட்டு ஆபீஸுக்குள்ள போனா அங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆக்சுவலி இது வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறது, இன்கேஸ் வேற ஒரு நாட்டுல கஷ்டப்பட்டு தப்பிச்சு ஒரு அகதிகளுக்கு அதுக்கான பெர்மிஷன் கொடுக்கறது மாதிரியான ஒரு ஆபீஸ். உள்ள போனதும் அங்க இருந்த டிரான்ஸ்லேட்டரோட ஹெல்ப்பால ஆபீசரை மீட் பண்ற நம்ம ஹீரோ மேடம் என்னோட சொந்த ஊரு நார்த் கொரியா தான், பட் நானும் எங்க அம்மாவும் அங்க இருந்து தப்பிச்சு சைனாக்கு வந்துட்டோம். இப்போ என் மாமாவோட ஹெல்ப்பால போலி பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி தான் இங்க வந்தேன். சோ எனக்கு நார்த் கொரியா அகதின்ற அந்தஸ்து வேணும்னு கேக்குறாரு. ஆக்சுவலி இந்த கண்ட்ரியை பொறுத்தவரை நார்த் கொரியா அகதிகளுக்கு ஸ்பெஷல் சலுகைகள் இருக்கு. அதனால சைனாவை சேர்ந்த கொரியன்ஸ், அதாவது பல தலைமுறையா சைனாலேயே வாழக்கூடிய கொரியன்ஸ் இந்த சலுகைகளுக்காக தாங்களும் நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு வந்தவங்கன்னு ஏமாத்த ட்ரை பண்றதால இந்த ஆபீசர் நம்ம ஹீரோ கிட்ட பல கேள்விகளை கேட்கறது மட்டும் இல்லாம தம்பி நீங்க வடகொரியால இருந்து சைனாக்கு
வந்தோன்னு சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா வேலையே இல்லாம சும்மா இருந்த உங்களுக்கு அங்க இருந்து இவ்ளோ தூரம் பெல்ஜியம்க்கு வர எப்படி காசு கிடைச்சுன்னு கேட்கும்போது தான் குட்டி பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி வடகொரியால இருந்து தப்பிச்சு அம்மாவோட சைனாக்கு வந்த ஹீரோ அங்க நடந்த சின்ன பிரச்சனையில இன்னொருத்தரை காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டதால அதுல ப்ராப்ளம் ஆகி போலீஸ்ல சிக்கிக்க கூடாதுன்னு தலைமறைவா இருக்கிறாரு. சோ இந்த விஷயத்தால மனுஷனால வேலைக்கும் போக முடியல. ஆனா ஹீரோ மேல அதிகமா பாசம் வச்சிருந்த அம்மா தான் ஹோட்டல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பையனையும் காப்பாத்துறாங்க. அன்னைக்கு ஹீரோக்கு பர்த்டேன்றதுனால ஸ்பெஷலா நூடுல்ஸ் எல்லாம் சமைச்சு கொடுக்கிற அம்மா பானி கொட்டுற செம்ம கூலான கிளைமேட்லயும் பையனை வீட்லயே பத்திரமா இருக்க சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போய் பரபரப்பா வேலைய பாக்குறாங்க. அப்படியே பிளாஷ்பேக்க கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா கேள்வி கேட்டுட்டு இருந்த ஆபீசர், தம்பி 2 மாசம் கழிச்சு அடுத்த ரவுண்ட் இன்டர்வியூ இருக்கு, மறக்காம வந்துடுங்கன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் போட்டு அனுப்பி வச்சதும் புது நாட்டுல ஈவன் லாங்குவேஜ் கூட தெரியாம செம்ம குளிர்ல என்ன பண்றதுனே தெரியாம சுத்தி வந்த ஹீரோ அங்க ஒரு லோ பட்ஜெட் ஹாஸ்டல் இருக்கிறத பார்த்து டார்மெண்ட்ரி மாதிரி இருக்கிற ரூமுக்குள்ள வந்ததும் பர்ஸ்குள்ள இருந்த பணத்தையும் சின்ன வயசுல தான் அம்மாவோட எடுத்துக்கிட்ட போட்டோவையும் பார்த்துட்டு அத பத்திரமா துணியில சுத்தி வச்சுட்டு முகத்தை கழுவி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியில வந்து பார்த்தா இவரோட பெட்ல ஒருத்த இன்னொரு பொண்ணோட இருக்கிறத பார்த்த ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. மனுஷன் வேற வழியே இல்லாம வாசல்ல உட்கார்ந்துட்டு அந்த லேடி வெளியில போனதும் சாமி இனிமே இந்த இடம் நமக்கு செட் ஆகாதுன்னு தன்னோட பேக் எல்லாம் தூக்கிட்டு வெளியில வந்ததும் இப்ப எங்க போறதுனே தெரியாததால வேற வழி இல்லாம அங்க இருந்த ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ள என்டர் ஆகி குளிர் தாங்காம குள்ளா ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டுக்கிட்டாலும் ஒவ்வொரு குளிரால அங்க இருந்த டாய்லெட் பேப்பர் எல்லாம் கால்ல சுத்தி தூங்கிட்டு அடுத்த நாள் பசி தாங்க முடியாததால குப்பையில கிடந்த பிரெட்ட சாப்பிட்டு சமாளிக்க ட்ரை பண்ணினாலும் மனுஷன் குப்பையில கிடந்து கெட்டு போன பிரெட்ட சாப்பிட்டதால அது ஃபுட் பாய்சன் ஆகி செம்மையா வாமிட் எடுக்க ஆரம்பிக்க நைட்டு தங்க பப்ளிக் டாய்லெட் இருக்கு. ஆனா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்த தாத்தா பழைய பாட்டில்களை கொடுத்து அதுக்கு காசு வாங்குறத கவனிச்சு அட இது நல்ல ஐடியாவா இருக்கேன்னு குப்பை தொட்டிகள்ல பாட்டில்ஸ் எடுத்து வந்து சூப்பர் மார்க்கெட்ல கொடுத்துட்டு அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு கொஞ்சம் சாப்பாடு குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் வாங்கி சாப்பிடவும் ஆரம்பிச்சாச்சு. சரி ஓகே ஓரளவு தங்குறதுக்கு இடமும் சாப்பாடும் கிடைச்சாச்சுன்னு பார்த்தா அடுத்த பிரச்சனையா அவர் எப்பவுமே தங்குற ரெஸ்ட் ரூம் மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்காக பூட்டி வச்சிருக்கிறத பார்த்த மனுஷன் ராத்திரி நேரத்துல செம்ம குளிர்ல என்ன பண்றதுனே தெரியாம நடுங்கிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் அங்க ரோட் ஓரத்துல குளிர் காயறதுக்கு தேவையான நெருப்பு எரியறத பார்த்ததும் சூப்பரு கொஞ்சமாவது ரிலாக்ஸ் பண்ணலாமேன்னு கொஞ்சம் நிம்மதியாகி சூடேத்திக்கலான்னு அந்த நெருப்பு கிட்ட வந்து கைய காட்டிக்கிட்டு இருக்கும் போதே அந்த வழியா வந்த சேட்டக்கார பயலுக அடை பிச்சைக்கார மாதிரி இருந்துகிட்டு இங்க என்னடா பண்றேன்னு திட்டிக்கிட்டே நம்ம ஹீரோவை அடிச்சது மட்டும் இல்லாம அவரோட ஷூவையும் பக்கத்துல இருந்த தண்ணிக்குள்ள தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறானுங்க. ஆக்சுவலி அவங்கள பொறுத்தவரை நம்ம ஹீரோ வேற நாட்டுல இருந்து வந்து கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்க கண்டிஷன்னால இப்படி ஒரு பிஹேவியர் பண்றாங்க. நம்ம ஹீரோ அடிபட்ட வலியோட தண்ணிக்குள்ள இருந்த ஷூவை எடுக்க ட்ரை பண்ணும்போது தவறி தண்ணிக்குள்ளேயே விழுந்ததால குளிர்ல செமையா நடுங்கவும் ஆரம்பிக்கிறாரு. வலியோட ஷிவர் ஆகிக்கிட்டே வந்த ஹீரோ அங்க ஒரு பப்ளிக் லாண்ட்ரி இருக்கிறத பார்த்ததும் உள்ள வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்துகிட்டு தன்னோட ஜாக்கெட்டோட இன்னர் பாக்கெட்டை செக் பண்ணதும் அதுல அம்மா போட்டோ அண்ட் பணம் இருக்கிற பர்ஸ் பத்திரமா இருக்கிறத பார்த்ததும் தான் நிம்மதியாகிறாரு. இப்ப அப்படியே இன்னொரு குட்டி பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆக சைனால அன்னைக்கு ஹீரோ பர்த்டேக்கு ஸ்பெஷல் நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்த அம்மா ஹோட்டலுக்கு போய் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அங்க வந்த போலீஸ் ஹீரோவோட போட்டோவை காட்டி இவர் உங்க பையனான்னு என்கொயரி பண்ணதும் அம்மா இல்ல சார் இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது, இவன் என் பையன்லாம் இல்ல அப்படின்னு சமாளிக்க அப்ப அங்க வர ஹீரோவோட அங்கிள் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட சம்பந்தமே இல்லாம ஏதேதோ பேசி டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அம்மா இதான் சான்ஸ்னு நைஸா அங்கிருந்து நழுவி ஹோட்டலுக்கு பின்பக்கமா வந்தா அங்க நம்ம ஹீரோ அம்மா மேல ரொம்பவே பாசம் வச்சிருந்த ஹீரோ அன்னைக்கு அதிகமா பனி விழுந்துகிட்டு இருந்ததால அம்மாக்கு ஹெல்ப்பா இருக்குமேனு ஒரு கொடையையும் எடுத்து வந்திருக்காரு. ஆனா இப்ப போலீஸ் இவரை பார்த்ததும் விரட்டி வர அம்மாவோட ஓட ஆரம்பிக்கிற ஹீரோ சந்து பொந்துகள்லாம் ஓடி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும் போதே அந்த வழியா வந்த வண்டி அம்மா மேல மோதியாச்சு. மிரண்டு போன நம்ம ஹீரோ அழுதுகிட்டே அம்மாவை காப்பாத்த ட்ரை பண்ணனாலும் அவங்களோ தம்பி நீ இறந்துடக்கூடாது, நீ வேற எங்கேயாவது போய் சுதந்திரமா வாழு, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புன்னு சொன்னாலும் நம்ம ஹீரோக்கு அம்மாவை விட்டு போக மனசு வராம அழுதுகிட்டு இருக்கும் போதே இவங்க பின்னாடியே ஓடி வந்த அங்கிள் அங்க போலீஸ் வரத நோட் பண்ணி தான் அம்மாவை பாத்துக்கிறதா சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி வச்சுட ஹீரோவும் வேற வழியே இல்லாம அங்க இருந்து போனதும் அம்மாவோட கதை முடிஞ்சுது. இப்ப பிரசன்ட்ல லாண்ட்ரியில சுருண்டு படுத்திருக்கிற நம்ம ஹீரோ குளிர்ல நடுங்கிக்கிட்டே அசந்து தூங்குனதும் அங்க வர ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்த பர்ஸ்ல பணம் இருக்கிறத பார்த்ததும் அதை எடுத்துக்கிட்டு நைஸா எஸ்கேப் ஆயாச்சு.
ஆக்சுவலி இந்த திருடி தான் நம்ம படத்தோட ஹீரோயின். பர்ஸ் திருடு போனதை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் செஞ்சதும் லாண்ட்ரியோட சிசிடிவி ஃபுட்டேஜ வச்சு ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணின போலீஸ் அவங்கிட்ட என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் போன்ல யாட்டையோ தனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல பேசுறத கவனிச்ச ஹீரோ, அம்மா தாயே தயவு செஞ்சு என் பர்ஸ என்கிட்ட கொடுத்துடு, அது எங்க அம்மா ஞாபகமா கடைசியா இருக்கிற ஒரே பொருள், அண்ட் அதுல இருந்த காசு எங்க அம்மாவோட இறந்த உடம்ப வித்து கிடைச்ச காசுன்னு சொல்றாரு. எஸ், பிளாஷ்பேக்ல ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அங்கிள் அம்மாவோட உடம்ப ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வித்திருக்காரு. மேபி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக அந்த உடம்ப அவங்க வாங்கி இருக்கலாம். அந்த பணத்தை வச்சுதான் அங்கிள் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி இருப்பாரு. அண்ட் மிச்ச பணத்தை ஹீரோ கிட்ட கொடுத்து நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொன்னதை கேட்டு வெறுத்து போன ஹீரோ பிளேட யூஸ் பண்ணி தன்னோட கதையை தானே முடிச்சுக்க ட்ரை பண்ணினாலும் தான் எப்படியாவது வாழணும்ன்றதுதான் அம்மாவோட கடைசி ஆசைன்னு புரிஞ்சதால அமைதியாகியாச்சு. அவர் அன்னைக்கு நைட்டு ரோட்ல படிஞ்சிருந்த அம்மாவோட ரத்தத்தை தொடச்ச சீன் தான் நாம ஸ்டார்டிங்ல பார்த்தது. பிரசன்ட்ல ஹீரோ சொன்னதை கேட்டு லைட்டா மனசு மாறின ஹீரோயின் உன் பர்ஸ திரும்ப கொடுத்துடுறேன், ஆனா அதுக்கு பதிலா நான் கம்மியான காசு தான் திருடுன்னு போலீஸ் கிட்ட சொல்லணும்னு ஒரு டீல போட்டுட்டு சின்ன கேஸோட ஹீரோயின் வெளியில வந்ததும் பின்னாடியே வர ஹீரோ, தோ பாருமா நீ பர்ஸ திரும்ப கொடுக்கிற வரை உன் கூடவே தான் இருப்பேன்னு பின்னாடியே வரும்போதே அங்க வந்த ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட தம்பி மன்னிச்சுடு, நான் வேணா உனக்கு காசு தரேன்னு ஒரு கவரையும் கொடுக்கிறாரு. ஆக்சுவலி இவர் தான் ஹீரோயினோட அப்பா. இத பார்த்து கடுப்பான ஹீரோயின் அந்த கவரை புடிங்கி அப்படியே தூக்கி போட்டுட்டு ஹீரோ கூட ஒரு பார் மாதிரியான இடத்துக்கு போய் நம்ம ஹீரோவை மட்டும் வெளியிலே நிக்க சொல்லிட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போனா அங்க இருந்த வில்லன் ஒரு ஜேர்னலிஸ்ட முட்டி போட்டு உட்கார வச்சுட்டு அவர் தலையில ஒரு ஆப்பிளையும் வச்சுட்டு அதை குறி வச்சதை பார்த்த ஹீரோயின், தம்பி சுடணும்னு நினைச்சா டார்கெட் எய்ம் பண்ணி 3 செகண்ட்ல சுடணும், இல்லனா வேலைக்கே ஆகாதுன்னு சொன்னதும் சரி வில்லன் ஆப்பிள தான் சுடுவாருன்னு பார்த்தா ஜேர்னலிஸ்டையே சுட்டாச்சு. இத பாத்துக்கிட்டு இருந்த ஹீரோயின் வில்லன் கிட்ட கொடுத்து வச்சிருந்த ஹீரோவோட பர்ஸ் அண்ட் பணத்தை பத்தி கேட்டதும் வில்லனோ, இதோ பாரு பாப்பா நீ ஏகப்பட்ட பணம் கொடுக்க வேண்டி இருக்கு, வேணா ஒண்ணு பண்ணலாம், அடுத்த வாரம் நடக்க போற ஷூட்டிங் காம்படிஷன்ல கலந்து வின் பண்ணிட்டேனா உனக்கு இந்த பர்ஸ் கிடைக்கும்னு டீல போட்டதும் வேற வழி இல்லாம வெளியில வந்த ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட, தோத் பாரு தம்பி பர்ஸ் ஃப்ரெண்டு கிட்ட தான் இருக்கு, இன்னும் ஒரு வாரம் மட்டும் டைம் கொடு, அடுத்த வாரம் கண்டிப்பா வாங்கி தரேன்னு சொன்னதும் கடுப்பான ஹீரோ, இது வேலைக்கு ஆகாதுமா நானே பாத்துக்கிறேன்னு வில்லன் இடத்துக்கு போனா அங்க வில்லனோட ஆளுங்க கையில பர்ஸ் இருக்கிறத பார்த்ததும் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி அதை போய் புடுங்க. கடுப்பான வில்லன் டீம் ஹீரோக்கு செம்மையா அடி கொடுத்ததை பார்த்த ஹீரோயின், உன்னோட பர்ஸ்க்கு நான் பொறுப்புன்னு அவரை சமாதானப்படுத்தி தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து கொஞ்சம் கேஷுவல் ஆனதும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட அவரோட அம்மாவை பத்தி கேட்டது மட்டும் இல்லாம தன்னோட அம்மா இறந்து போன விஷயத்தையும் சொல்லிட்டு ஹீரோக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சு தனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட அட்ரஸ கொடுத்து அவரை போய் மீட் பண்ணும்போது தன்னோட அப்பா பேரை சொல்ல சொன்னது மட்டும் இல்லாம ஹீரோக்கு போட்டுக்கிறதுக்காக சில ட்ரெஸ்ஸையும் கொடுத்து அனுப்புறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் சொன்ன ஆளை மீட் பண்ணனதும் அவரோ மீட் ஃபேக்டரிக்கு வேலைக்கு சேர்த்து விடுறது மட்டும் இல்லாம, தம்பி நார்த் கொரியன்ஸ்க்கு இங்க வேலை தர மாட்டாங்க, சோ இப்ப உன் பேரை மாத்துறது மட்டும் இல்லாம நீ சைனீஸ் கொரியன் தான் சொல்லணும்னு அட்வைஸ் பண்றாரு. அண்ட் அங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற உண்மையான சைனீஸ் கொரியன் அக்காவையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இத்தனை நாளா கஷ்டப்பட்டதுக்கு ஒரு வேலையாவது கிடைச்சிச்சேன்னு கொஞ்சம் நிம்மதியா வேலைய ஆரம்பிச்சா அங்க இருந்த சேட்டக்கார பயலுக புது பையனை ராகிங் பண்றோன்ற பேருல ஹீரோவை கோல்ட் ஸ்டோரேஜுக்குள்ள போட்டு பூட்டினதும் பதறி போன நம்ம ஹீரோ, ஐயோ குளிருதுடா கதவை திறந்து விடுங்கடான்னு கத்துனாலும் யாருமே கதவை திறக்கிற மாதிரி தெரியல. அப்ப அங்க என்ட்ரி கொடுக்கிற நம்ம ஃபேக்டரி அக்கா கதவை திறந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தினது மட்டும் இல்லாம, தம்பி இந்த பயலுக எப்பயுமே இப்படிதான் நீ அவங்களை கண்டுக்காதன்னு அட்வைஸும் பண்றாங்க. ஆக்சுவலி அந்த ஃபேக்டரியில ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு எல்லாரும் வெளியில போகும்போது அவங்கள கம்ப்ளீட்டா செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. ஆனாலும் அன்னைக்கு ஈவினிங் ரிட்டர்ன் வண்டியில போயிட்டு இருக்கும் போதே அந்த ஃபேக்டரி அக்கா தன்னோட ட்ரெஸ்ஸுக்குள்ள ஃபேக்டரியில இருந்து திருடி ஒளிய வச்சு எடுத்து வந்த கறியை எடுத்து பேக்ல வைக்கிறத நம்ம ஹீரோ பார்த்தாச்சு. அன்னைக்கு நைட்டு ஹீரோவை தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு வர ஃபேக்டரி அக்கா அவருக்கு தான் திருடி எடுத்து வந்த கறியை வச்சு சமைச்சு கொடுத்ததும் நம்ம ஹீரோக்கு திருட்டு கறியை சாப்பிடுறதுக்கு மனசு வரல. ஃபேக்டரி அக்காவோ, தம்பி நாம வேலை செய்யறது ஒன்னும் நல்ல கம்பெனி எல்லாம் இல்ல, நாம தங்குறதுக்கு போயிட்டு வரதுக்கான வண்டி செலவு யூனிஃபார்ம் வாஷ் பண்றதுக்குன்னு எல்லாத்துக்குமே பணத்தை புடிங்கிடுவானுங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணனதும் கொஞ்சம் சமாதானம் ஆகிற ஹீரோ அக்கா செஞ்சு கொடுத்த கறியை சாப்பிட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேமிலிய பத்தி கேட்டதும், தம்பி எனக்கு 3 குழந்தைங்க இருக்கிறாங்க, அதுல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஆபரேஷனும் நடந்திருக்கு, அண்ட் கூடிய சீக்கிரமே அவளுக்கு கடைசியா ஒரு ஆபரேஷனும் பண்ண போறோம், அவங்களுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்பட்டு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணனதும் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. சோ ஹீரோவோட லைஃப் ஃபேக்டரி ரூம்னு கொஞ்சம் நார்மலா போக ஆரம்பிக்க இப்படியே ஒரு வாரம் ஆனதும் நம்ம ஹீரோயின் வில்லன் சொன்ன மாதிரியே ஷூட்டிங் காம்படிஷனுக்காக வந்து சுத்தி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த கூட்டத்துக்கு நடுவுல கெத்தா டார்கெட்டை எய்ம் பண்ணும் போதே ஹீரோயினோட அம்மா உடம்பு சரியில்லாம பெட்ல படுத்திருந்தது. அவங்களால எழுந்து நடக்க முடியாதுன்றதால மத்தவங்களை கூப்பிடுறதுக்காக அவங்க பெட் பக்கத்திலேயே ஒரு பெல்ல தொங்க விட்டு அதை நூலால கனெக்ட் பண்ணி அம்மாவோட கையில கட்டி விட்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜ்ல
அம்மா இறந்ததும் அவங்கள அடக்கம் பண்ணிட்டு அப்பாட்ட கதறி அழுதுன்னு இவங்களை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணதால அவங்களால சரியா எய்ம் பண்ணி சுட முடியல. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு சூப்பரான ஷூட்டரா இருந்தவங்க, பல காம்படிஷன்ஸ்லயும் வின் பண்ணினவங்க. சோ ஹீரோயினோட அப்பா அவங்கள ட்ரைனிங்குக்காக இந்தோனேஷியா அனுப்பியிருந்த கேப்ல தான் அம்மா இறந்ததே. திரும்பி வந்த ஹீரோயின் அம்மாவை அப்பா கருணை அடிப்படையில கதையை முடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சதும் அவரு மேல வந்த கோபத்தாலையும் வெறுப்பாலையும் வீட்டை விட்டு வெளியில வந்து சோகம் தாங்க முடியாம தப்பான வழியில போய் வில்லன் கிட்ட கடன் வாங்கி இருந்ததாலதான் இந்த நிலைமையில இருக்காங்க. ஹீரோயினோட கை நடுங்கிறத கவனிச்ச வில்லன் அவங்களுக்கு தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ கொடுத்ததும் அந்த ஃபோர்ஸ்லயே ஹீரோயின் செம்ம கான்சென்ட்ரேஷனோட ஷூட் பண்ணி போட்டியில வின் பண்ணனத அங்க ஹேட் போட்டு உட்கார்ந்திருந்த மெயின் வில்லனும் பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மேட்ச்ல வின் பண்ணி செம்மையா காசு வந்ததுல குஷியான வில்லன் ஹீரோவோட பர்ஸ கொடுத்தது மட்டும் இல்லாம, பாப்பா அந்த ஹேட் போட்டிருந்த மெயின் வில்லன் மிகப்பெரிய ஆளு, அவருக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சு போச்சுன்னு சொன்னாலும் ஹீரோயினுக்கு அதுல எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்ல. அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரியே பர்ஸ் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்ததும் குஷியான மனுஷன் ஹீரோயினை தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம ஃபேக்டரி அக்கா கிட்ட கறி, அடுப்பு, சாப்ஸ்டிக்ஸ், பவுல்னு எல்லாத்தையுமே ஓசியா வாங்கி ஹீரோயினுக்காக ஸ்பெஷலா சூப்பரா சமைச்சு கொடுத்து அசத்துறாரு. சோ ஹீரோ அண்ட் ஹீரோயினுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆக ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஹீரோ கவர்மெண்ட் அபிஷியல் கிட்ட செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி தான் நார்த் கொரியன் தான்றதுக்கு ப்ரூஃபா தன்னோட சின்ன வயசுல கொரியாவோட முக்கியமான இடத்துல வச்சு அம்மாவோட எடுத்துக்கிட்ட போட்டோவை சப்மிட் பண்ணனதும் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்ட அபிஷியலோ, தம்பி உங்க டீடைல்ஸ் வெரிஃபை பண்றதுக்காக நீங்க அம்மாவோட உடம்ப வித்ததா சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணணும், ஆனா அவங்க அந்த மாதிரி எந்த உடம்பையுமே வாங்கலன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் டென்ஷனான ஹீரோ, மேடம் அவங்க உடம்பு வாங்கினதே லீகல் கிடையாது, அப்புறம் எப்படி ஒத்துப்பாங்கன்னு சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்காத அபிஷியல், தம்பி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்க நார்த் கொரியன் தான் நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும், இல்லனா உங்களை திரும்பவும் சைனாக்கே அனுப்பிடுவோன்னு வார்னிங்கும் கொடுத்தாச்சு. திரும்ப சைனாக்கு போனா தன்னோட வாழ்க்கையே காலி ஆயிடும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஃபேக்டரியக்கா ஹீரோ பேசுற ஸ்டைலு ஸ்லாங்க வச்சே அவர் சைனீஸ் கொரியன் இல்ல நார்த் கொரியாக்காரன்னு கண்டுபிடிச்சது தெரிஞ்ச ஹீரோ, ஏகா நீங்க ஒரிஜினல் சைனீஸ் கொரியன்றதுனால ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க, நான் நார்த் கொரியன் தான்றத கோர்ட்ல வந்து சாட்சியா சொன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும், அண்ட் எனக்கு மட்டும் அகதி அந்தஸ்து கிடைச்சா உங்களுக்கு கோயிலே கட்டுவேன்னு சொன்னதும் நம்ம அக்காவோ, தம்பி கோயிலெல்லாம் வேணாம், எனக்கு நான் ஏதோ நல்லது செஞ்சேன்ற புண்ணியம் கிடைக்கட்டும், அண்ட் அதுக்கு ட்ரீட்டா எனக்கு இந்த கறியை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு, தயவு செஞ்சு மீன் செஞ்சு தரியான்னு கேட்டதும் குஷியான ஹீரோ ஃபேக்டரிக்காக மீன் சமைக்கலாமேன்னு மார்க்கெட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போதே ஆப்போசிட்ல பாட்டிலும் கையுமா வந்த ஒரு ஆளு ஹீரோ மேல இடிச்சதுல பாட்டில் கீழே விழுந்து உடைச்சதும் அந்த ஆளு, ஏண்டா டேய் எதுக்காகடா என்னோட பாட்டில உடைச்சேன்னு தன்னோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்க, இது எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத நம்ம ஹீரோ அடியையும் வாங்கிட்டு கீழே விழுந்த மீனை பொறுக்கிட்டு கிளம்பும் போதே பாட்டில் ஆளோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவோட காலை தட்டி விட்டதுல அவரும் தெரியாம போய் பாட்டில் ஆளு மேலேயே விழுந்து கீழே விழுந்ததுல உடைஞ்சு கிடந்த பாட்டில் பீசஸ் அவர் கையில குத்துனதுல கதற ஆரம்பிச்சதும் அங்க குழந்தையோட வந்து பாட்டில் ஆளோட ஒய்ஃப், அடே நீ என் ஹஸ்பண்டோட கதையை முடிக்க பாக்குறியா, போலீஸ கூப்பிடுங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனத அங்க இருந்த பலரும் மொபைல்ல வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு ஆளு நம்ம நாட்டுக்காரரோட கதையை முடிக்க பார்த்தாருன்னு சோசியல் மீடியால வைரலாகவும் ஆரம்பிச்சாச்சு. இந்த பிரச்சனையில ஹீரோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றது அப்பா மூலமா தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலும் அவங்க ஹீரோக்கு ரிலேட்டிவ் இல்லன்றதுனால அவங்கள பார்க்க அலோவ் பண்ணாதது மட்டும் இல்லாம, தோ பாருங்க மேடம், ஒண்ணு காசை கட்டி அவரை பெயில் எடுங்க, இல்லனா இன்னும் 3 நாள்ல அவரை திரும்பவும் சைனாக்கே அனுப்பிடுவோம்னு சொன்னதை கேட்ட ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆனாலும் அங்க என்ட்ரி கொடுத்த ஹீரோயினோட அப்பா ஹீரோவை பெயில் எடுக்கிறது மட்டும் இல்லாம அகதி அந்தஸ்து கேஸுக்காக ஒரு நல்ல லாயரோட கான்டாக்ட் டீடைல்ஸையும் கொடுத்து நம்ம ஹீரோ கிட்ட, தம்பி தோ பாரு ஏற்கனவே பல பிரச்சனைகளால என் பொண்ணு மென்டலி வீக்கா இருக்கா, அட்லீஸ்ட் கூட இருக்கிறவங்களாவது ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அவளை சரி பண்ண முடியும், ஆனா நீயும் மென்டலி வீக்கா தான் இருக்க, சோ இது செட்டே ஆகாது, தயவு செஞ்சு இனிமே என் பொண்ணை மீட் பண்ணாதன்னு சொல்லிட்டு போனதும் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் அவரு சொல்றதுலயும் உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிற மனுஷன் எப்பவும் மாதிரி வேலைக்கு போறது ரூம்க்கு வர்றதுன்னு ரொட்டீன் லைஃப லீட் பண்ணினாலும் ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்றாரு. ஹீரோயினோட அப்பா சஜஸ்ட் பண்ண லாயரோட கோர்ட்டுக்கு போனதும் நம்ம லாயர், ஐயா என் கட்சிக்காரர் 2 மாசத்துக்கு முன்னாடி அட்டென்ட் பண்ணின இன்டர்வியூலயே தான் நார்த் கொரியன்காரர் தான்றதுக்கான எல்லா ப்ரூஃபையுமே கொடுத்துட்டாரு, ஆனா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அதை ஏத்துக்கவே இல்லைன்னு ஆர்கியூ பண்ணனதும் ஆப்போசிட் சைடு லாயரோ, சார் ஹீரோ தன்னோட அம்மாவோட உடம்பு வித்ததா சொன்ன ஹாஸ்பிட்டல்ல அப்படி எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டாங்க, அண்ட் அவர் நார்த் கொரியால அம்மாவோட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை கொடுத்தாரு, பட் அது அவர் சின்ன வயசுல சைனால இருந்து நார்த் கொரியாக்கு ஃபேமிலி டூர் போகும்போது எடுத்த போட்டோவா கூட இருக்கலாம், சோ அகதி அந்தஸ்துக்காக தான் நார்த் கொரியாவை சேர்ந்தவர் தான் ஹீரோ கொடுத்த ப்ரூஃப்ஸ் எதுவுமே போதுமானதா இல்லாதது மட்டும் இல்லாம நாங்க இதுக்காக சாட்சியையும் கூட்டிட்டு வந்திருக்கோம்னு 2 பேரை காட்டுறாங்க, அது
ஸ்டார்டிங் சீன்ல ஃபேக்டரி வேலைக்கு சேரணும்னா நீ நார்த் கொரியன்னு சொல்லாம சைனீஸ் கொரியன்னு சொல்லணும்னு சொல்லி ஹீரோ வேலைக்கு சேர்த்துட்டு இருப்பார்ல, அவரும் நம்ம ஃபேக்டரி அக்காவும் தான். சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிற அந்த ஆளு, சார் ஹீரோ என்ன மீட் பண்ணி வேலை கேட்கும் போதே தான் ஒரு சைனீஸ் கொரியன்னு தான் சொன்னாரு, தான் நார்த் கொரியன்னு என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொன்னதை கேட்ட ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. அடுத்ததா சாட்சி சொல்ல வந்த நம்ம ஃபேக்டரி அக்காவோ, நார்த் கொரியன்ற அகதி அந்தஸ்து கிடைச்சா நிறைய சலுகைகள் கிடைக்கிறதால பல சைனீஸ் கொரியன்ஸ் தான் நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு வந்ததா சொல்லிப்பாங்க. ஹீரோவும் அதே மாதிரி சொல்லிதான் பொய்யா கவர்மெண்ட் அப்ளை பண்ணிருக்காருன்னு சொன்னதை கேட்டு செம்ம ஃபீல் ஆன ஹீரோ திரும்பவும் ஃபேக்டரிக்கு வந்து அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அக்கா கிட்ட, உங்களுக்கு நான் நார்த் கொரியன் தான்ன்றது நல்லாவே தெரியும்ல, அப்புறம் ஏன் பொய் சொன்னீங்கன்னு ஏமாற்றத்தோட அழுதுகிட்டே கேட்டாலும் அக்காவோட கண்கள்ல இருந்து கண்ணீர் மட்டும்தான் வருதே தவிர எந்த பதிலுமே இல்ல. வெறுத்து போன ஹீரோ அட்லீஸ்ட் ஹீரோயினையாவது மீட் பண்ணலாமேன்னு வந்தா அவங்களோ எதுக்கு இங்க வந்த, இப்படி எல்லாம் திடீர்னு வராதன்னு திட்டி கதவை மூடும் போதுதான் உள்ள வில்லன் இருக்கிறத நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. ஹீரோயின் கதவை மூடிட்டு உள்ள வந்ததும் வில்லனோ, தப்பரமா நீ எப்படி வேணா இருந்துக்கோ, ஆனா நான் சொல்ற மாதிரி போட்டிகள்ல கலந்துகிட்டே ஆகணும்னு மிரட்டிட்டு கிளம்ப, இப்ப அவசரமா வெளியே ஓடி வர ஹீரோயின் எங்க தேடியுமே ஹீரோவை கண்டுபிடிக்க முடியல. அண்ட் அவர் தங்கி இருந்த ரூமும் காலியா இருக்கு. கவர்மெண்ட் தன்னை நார்த் கொரியன் அக்செப்ட் பண்ணி அகதி அந்தஸ்து கொடுக்கல. நம்பின ஃபேக்டரி அக்கா பொய் சாட்சி சொல்லி ஏமாத்துறது மட்டும் இல்லாம ஹீரோயின் தன்னை திட்டினதை நினைச்சு வெறுத்து போன ஹீரோ என்ன ஆனாலும் தான் வாழ்ந்தே ஆகணும்ன்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு ஹோட்டல்ல குக்கா வேலைக்கு சேர்ந்து ஸ்டார்டிங்ல அவர் தங்கியிருந்த அதே ரெஸ்ட் ரூம்ல தங்குறது, ரோட்டு ஓரங்கள்ல கஷ்டப்படுறவங்களுக்காக வச்சுட்டு போயிருக்கிற பழைய துணிகள்ல இருந்து தனக்கான ட்ரெஸ் எடுத்து யூஸ் பண்றதுன்னு ரொம்பவே நார்மலா வாழ ஆரம்பிச்சாச்சு. இந்த பக்கம் நம்ம வில்லன் ஹீரோயின் கிட்ட, தோப்பாருமா ஒழுங்கா போட்டியில ஜெயிச்சா நீ கொடுக்க வேண்டிய கடன்ல பாதியாவது குறையும்னு மிரட்டி போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாலும் வேணும்னே தோத்து போன ஹீரோயின் ஆட போடான்னு அங்க இருந்து கிளம்பியாச்சு. நம்ம ஹீரோ எங்க வேலை பாக்குறாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அங்க வந்த ஃபேக்டரி அக்கா, தோப்பாரு தம்பி, அந்த கேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேக்டரிக்கு வந்த கவர்மெண்ட் அபிஷியல் நீ வேலைக்கு சேர்றதுக்காக சைனீஸ் கொரியன்னு கம்பெனில கொடுத்த ப்ரூஃப் போலின்னு தெரிஞ்சா கம்பெனியே மூடிடுவோன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் உன்னை வேலைக்கு சேர்த்தாலு நீ ஒரு சைனீஸ் கொரியன்னு சொன்னாரு. நானும் அதே மாதிரி சொன்னாதான் என்னோட வீசாவை ரெனிவல் பண்ணுவேன்னு மிரட்டினாங்க. என் பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்பட்டதால எனக்கு வேற வழி இல்லாம நானும் போய் சாட்சி சொன்னேன். ஆனாலுமே கம்பெனி என்னோட வீசாவை ரெனிவல் பண்ணல. அண்ட் நான் இப்ப திரும்ப சைனாக்கே போறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட சாரி சொல்லணும்ன்றதுக்காக தான் இங்க வந்தேன்னு எவ்வளவோ மன்னிப்பு கேட்டாலும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்ல. கேஸ் விஷயமா லாயரை மீட் பண்ணும்போது அவர் நார்த் கொரியா அகதிகள் சங்கத்தை சேர்ந்தவங்க ஹீரோவுக்கு ஆதரவா சாட்சி சொல்ல ரெடியா இருக்காங்கன்னு சொல்ல, அப்ப அவரோட டேபிள்ல இருந்த இன்விடேஷனை பார்த்ததும் ஹீரோயின் அம்மாவோட நினைவு நாள்ன்றத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அந்த இடத்துக்கே நேரா போய் ஹீரோயினோட அப்பா கிட்ட, நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்னு வேலையையும் ஆரம்பிச்சாச்சு. அங்க வந்த கூட்டத்துக்கு நடுவுல பேச ஆரம்பிக்கிற அப்பா, என் ஒய்ஃப் இறந்து 3 வருஷம் ஆகுதுன்னு ஃபீலிங்ஸா பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க என்ட்ரி கொடுத்த ஹீரோயின் சரியான கண்டிஷன்ல இல்லாதது மட்டும் இல்லாம, என்ன சோகமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா, சீன் போடுறீங்களா, உங்களாலதான் என் அம்மா இப்ப இல்லன்னு சொல்லிக்கிட்டே ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் எடுத்து தன்னோட கழுத்துல வச்சதும் ஹீரோ அங்க என்ட்ரி கொடுத்து ஹீரோயினை காப்பாத்தினதும், இத்தனை நாளா ஹீரோ தன்னை விட்டுட்டு போனதா நினைச்சுக்கிட்டு இருந்த ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகி அங்க இருந்து கிளம்பியாச்சு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வந்த ஹீரோ அங்க அடுப்புல அடிபிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்த பாத்திரத்தால வந்த புகைய பார்த்து பதட்டமாகி அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு உள்ள வந்தா ஹீரோயின் அன்கண்டிஷன்ல இருந்தது மட்டும் இல்லாம அங்க இன்னொரு ஆளு இருந்ததை பார்த்து அவனை விரட்டி விட்டுட்டு தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணின ஹீரோயினை நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ணினாலும் அவங்க கேக்குற மாதிரியே இல்ல. இப்ப என்ன பண்றதுனே தெரியாத ஹீரோ அந்த சப்ஸ்டன்ஸ தானும் எடுத்துக்க அது அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ஒத்துக்காம கிட்டத்தட்ட அன்கான்ஷியஸ் ஆயாச்சு. இத பார்த்து பதறி போன ஹீரோயின் அவசரமா ஓடி போய் அதுக்கான மருந்து எடுத்து வந்து போட்டு விட்டதும் தான் மனுஷன் நார்மல் ஆகிறாரு. ஹீரோ தனக்காக என்ன வேணா செய்யலான்ற அளவுக்கு பாசமா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அவரை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு. அண்ட் இவங்க 2 பேருக்கு நடுவுல நல்ல ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஒரு நாள் நம்ம ஹீரோ கையில இருந்த தழும்புகளை பார்க்கும் போதுதான் ஹீரோ எவ்வளோ கஷ்டப்பட்டு நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு வந்தாருன்ற விஷயமே நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. தங்களோட பர்சனல் லைஃப்ல ரொம்பவே உடைஞ்சு போயிருந்த 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா கவலைகளை மறந்து வாழ ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்பதான் 2 பேரும் சந்தோஷமா வாழ்றாங்க. அடுத்த நல்ல விஷயமா சைனாக்கு போன நம்ம ஃபேக்டரி அக்கா ஹீரோக்கு அனுப்பி வச்சிருந்த கவர்ல ஹீரோவோட அம்மா ஆக்சிடென்ட்ல இருந்த போது அந்த நியூஸ் பப்ளிஷ் ஆயிருந்த நியூஸ் பேப்பர் கட்டி அனுப்பி, தம்பி நான் சைனா வந்ததுல இருந்து அம்மா இறந்த டைம்ல வந்த எல்லா நியூஸ் பேப்பரையும் தேடி இந்த கட்டிங்க கண்டுபிடிச்சிருக்கிறேன், இதை யூஸ் பண்ணி உன் அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுன்னு லெட்டரும் அனுப்பி இருக்கிறாங்க. எஸ்,
ஃபேக்டரியக்கா தான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா இத பண்ணியிருக்காங்க. சூப்பரு, நல்ல ப்ரூஃப் கிடைச்சாச்சுன்னு சந்தோஷமா ஹீரோ அண்ட் ஹீரோயின் கோர்ட் ட்ரையலுக்கு போயிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோக்காக சாட்சி சொல்ல வந்திருந்த அகதி சங்கத்துல பேசிக்கிட்டு இருக்க அந்த கேப்ல ஹீரோயினுக்கு கால் பண்ணின வில்லன் மரியாதையா இன்னைக்கு நடக்க போற போட்டிக்கு கிளம்பி வா, இல்லனா ஹீரோவோட கதையை முடிச்சிடுவேன்னு மிரட்டினது மட்டும் இல்லாம அங்க வில்லனோட ஆளுங்க இருக்கிறதையும் பார்த்த ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட தனக்கு சின்ன வேலை இருக்கு, சோ நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி கிளம்பும் போதே வில்லனோட ஆளுங்க சவுண்டா ஹார்ன் அடிக்கிறாங்க. சோ ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுற கோர்ட் ட்ரையல்ல நம்ம லாயர் ஃபேக்டரிக்கு அனுப்பின நியூஸ் பேப்பர் கட்டிங்க காட்டி சிறப்பா ஆர்கியூமெண்ட் பண்ணினாலும் ஹீரோவால அங்க நிம்மதியாவே இருக்க முடியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வில்லனோட இடத்துக்கு வந்தா அங்க இருந்து அந்த சீஃப் வில்லன் நம்ம வில்லனு கிட்ட, தோப்பாரு தம்பி, ஹீரோயின் செம்ம டேலண்டட், ஆனா நீ அவளுக்கு ஒர்த்தே இல்ல, சோ நீ கொடுக்க வேண்டிய கடனுக்கு பதிலா ஹீரோயினை கொடுத்துடு, அவ எனக்காக போட்டிகளை கலந்துப்பான்னு சொன்னதும் செம்மையா கடுப்பான வில்லன் செஞ்ச வேலையால சீஃப் வில்லனோட கதை முடிஞ்சது மட்டும் இல்லாம வில்லனுக்கும் அடிபட்டுருச்சு. கோர்ட்ல சூப்பரா ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும் போதே ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்த ஹீரோக்கு ஹீரோயின் கிளம்பும் போது அந்த ஹார்ன் சவுண்ட் வந்ததும் அங்க இருந்த வண்டியில உட்கார்ந்து இருந்த ஒருத்தர் தங்களையே பாத்துக்கிட்டு இருந்தது. ஹீரோயினும் ரொம்ப டல்லா இருந்த விஷயமும் ஞாபகத்துக்கு வர ஏதோ தப்பா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ கோர்ட்ல ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கும் போதே அங்க இருந்து கிளம்பி ஓட, அதே நேரம் இங்க சீஃப் வில்லன் அண்ட் அவரோட ஆளுங்க கதை முடிஞ்சதால எப்ப வேணா போலீஸோ சீஃப் வில்லனோட ஆளுங்களோ வரலான்றத புரிஞ்சுக்கிட்ட வில்லன் அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு பிளான் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட, தோப்பாரு பாப்பா, நீ இங்க இருந்தா உன்ன போலீஸ் புடிச்சிடுவாங்க, சோ என்னோட வந்துடு, நம்ம வேற நாட்டுக்கு போய் போட்டிகளை கலந்துக்கலாம்னு இவ்ளோ பெரிய பிரச்சனையிலையும் பிசினஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க என்ட்ரி கொடுத்த ஹீரோ ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக சண்டையையும் ஆரம்பிக்கிறாரு. என்ன நடந்தாலும் இத்தனை நாளா பொறுமையா இருந்த ஹீரோ இப்ப தன்னோட லவ்வுக்காக போராடி செம்மையா அடி வாங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் வில்லன் மேல குண்டை இறக்கினாலும் வில்லன் இன்னமும் உயிரோட தான் இருக்காரு. இதுதான் சான்ஸ்னு நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு வெளியில வரும்போதே வில்லன் இடத்துல டுமில் டுமில்னு பல சத்தங்களும் கேட்குது. எஸ், அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்த சீஃப் வில்லனோட ஆளுங்க நம்ம வில்லனோட ஆளுங்களோட கதையை முடிச்சது மட்டும் இல்லாம வில்லன் கிட்ட வந்து ஹீரோயின் எங்கன்னு கேட்டு அவரோட கதையையும் முடிச்சாச்சு. சோ அப்ப அந்த சீஃப் வில்லனுக்கு வேற ஒரு தலைவர் இருக்கான் அண்ட் அவங்களுக்கு செம்ம டேலண்டான நம்ம ஹீரோயின் தேவை. ஹீரோயினுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, சோ அவங்க இருக்கிறது சரியில்லைன்றத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ உன் அப்பா கிட்ட பேசி எப்படியாவது நாட்டை விட்டு போயிடுன்னு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை முதலா பார்த்ததுமே பிடிச்சு போச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவோ உங்க அப்பா நான் வீக் ஆனவேன்னு நினைச்சு உன் கூட பேசவே கூடாதுன்னு சொன்ன அன்னைக்கே என்ன தகுதியானவனா மாத்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப எனக்கு அகதி அந்தஸ்து இல்லாததால என்னால நாட்டை விட்டு வரவும் முடியாது, சோ நீ முதல்ல கிளம்பிப்போ, என்ன நானே ஸ்ட்ராங் ஆகிட்டு உன்னை தேடி வருவேன், நாம சந்தோஷமா வாழலான்னு சமாதானப்படுத்துற மனுஷன் ஹீரோயினோட அப்பாவையும் வர வச்சு ஏர்போர்ட்டுக்கும் ரீச் ஆக நம்ம ஹீரோயின் இப்ப கார்ல அப்பாவோட தனியா இருக்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசும்போது அப்பாவோ ஸ்டார்டிங்ல எனக்கு ஹீரோவை பிடிக்கல, ஆனா அவன் நல்லவன் தானு இப்ப புரியுதுன்னு சொல்லி சாரி கேட்டதும் நம்ம ஹீரோயினும் அம்மா உயிரோட பெட்ல இருக்கும்போது அவங்களோட தேவைகளுக்காக பெல் அடிச்சு கூப்பிடும் போது சில நேரம் நான் அதை கேட்காத மாதிரியே இருந்திருக்கேன், சில நேரம் அம்மா கஷ்டப்படுறத பார்த்து அவங்க இல்லாம போறதும் நல்லதுன்னு யோசிச்சிருக்கிறேன், அத பத்தி நினைச்சா எனக்கு இப்ப வெக்கமா இருக்கு. இந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சதாலதான் என்னை விட்டு போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கும் போதே வர பிளாஷ்பேக்ல உடம்பு சரியில்லாம இருந்த அம்மா தானே பெட்ல இருந்து எழுந்துக்க ட்ரை பண்ணி கீழே விழுந்ததும் அவசரமா ஓடி வந்து அவங்கள பெட்ல உட்கார வச்ச அப்பா உடைஞ்சு கிடந்த பொருட்களை எடுத்து வைக்கும் போதே பேச ஆரம்பிக்கிற அம்மா, நான் உங்களை அண்ட் நம்ம பொண்ணு எல்லாரையுமே கஷ்டப்படுத்துறேன், இது எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு என் கதையை முடிக்க ஹெல்ப் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பா இது நம்ம பொண்ணுக்கு தெரியவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் ஹீரோயின் கிட்ட அப்பா இத பத்தி எதுவுமே சொல்லல. இப்ப அப்பாவை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்ததும் ஹீரோவை விட்டு போக மனசு வராத ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணதை பார்த்த ஹீரோ ஏர்போர்ட்ல டூரிசம் அட்வர்டைஸ்மெண்ட்காக மாட்டியிருந்த ஹோடிய காட்டி நாம மடகாஸ்கர், கிரீஸ், மொராக்கோ, டர்க்கின்னு உலகம் ஃபுல்லா சந்தோஷமா சுத்தி பார்க்கலாம்னு சமாதானப்படுத்தினதும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன ஹீரோயின் ஹீரோவை விட்டு மனசு இல்லாம அங்கிருந்து கிளம்பியாச்சு. இப்படியே ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயினோட அப்பாவுக்கு அனுப்பி இருந்த லெட்டரை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இந்த நாட்டுல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சமாளிக்கணும்ன்ற டிட்டர்மினேஷனோட போராடி இப்ப அகதின்ற அந்தஸ்தை வாங்கிட்டேன், இன்கேஸ் இப்ப இங்க இருந்து கிளம்பிட்டேனா இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு வாங்கின அந்தஸ்து போயிரும்னு தெரியும்னு எழுதி இருந்ததை படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காட்டப்படுற விஷுவல்ல தான் வேலை செய்யற ஹோட்டல்ல இருக்க மத்தவங்களுக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்புற ஹீரோ ரோட் கிராசிங்காக நிக்கும் போது பக்கத்துல நிக்கிற அம்மா பாசமா ஹீரோவோட ஷர்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே உனக்கு ப்ளூ கலர் ஷர்ட்
அவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லும் போதே சிக்னல் விழுந்ததும் நம்ம ஹீரோ அம்மாவோட கைய பிடிச்சுக்கிட்டே கிராஸ் பண்ண ட்ரை பண்ணனாலும் அம்மா அங்க இருந்து நகராம நீ போன்ற மாதிரியே சிரிக்க இத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோக்கு திரும்ப வேற ஒரு இடத்துக்கு போய் லைஃப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு பல கேள்விகள் இருந்தாலும் தன்னால முடியுன்ற நம்பிக்கையோட ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ற மனுஷன் தான் இத்தனை நாளா போராடி வாங்கின ரெசிடென்ஸ் பெர்மிட் ஐடிய காட்டி திரும்ப வர்றதுக்கான 2-வே டிக்கெட்டுக்கு பதிலா 1-வே டிக்கெட்டை மட்டும் வாங்கிக்கிறாரு. நம்ம ஹீரோ இத்தனை நாளா இந்த நாட்டுல வாழறதுக்காக மட்டும் போராடல, தனக்கு எப்ப விருப்பமோ அப்ப இந்த நாட்டை விட்டு சுதந்திரமா வெளியில போக முடியும்ன்ற உரிமையும் தேவை. இப்ப அதை சாதிச்ச சந்தோஷத்தோட சுதந்திரமா கிளம்பி வர்ற ஹீரோ தான் ப்ராமிஸ் பண்ணின மாதிரியே ஹீரோயின் இருக்கிற இடத்தை தேடி வந்ததும் செம்ம ஹாப்பியான 2 பேருமே ஒன்னா சேர்ந்தாச்சு. படம் ஹாப்பி என்டிங். தேங்க்யூ.